ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜப் மாதம் மோமீன்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் மத்தியில் ஒரு பிரித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவமாக நடைபெற்ற யுத்தம்தான் தபூக் யுத்தம். இத்தபூக் யுத்தம் ரோம பேரரசு அன்றைய வல்லரசை எதிர்த்து நடைபெற்ற யுத்தம். இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள அனைத்து சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள், உத்தரவிட்டிருந்தார்கள். இதில் பங்கு கொள்பவர்கள் முஃமின்களும் இதை நிராகரிப்பவர்கள், கலந்து கொள்ளாதவர்கள் முனாஃபிக்குகளாக பிற்காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அடையாளப்படுத்தப்பட்டனர். 3 சஹாபாக்களை தவிர போருக்கு தயாராகும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டிருந்தபோது 3 சஹாபாக்கள் வந்து, நபியே, எங்களிடம் பயணிக்க வாகனம் இல்லையே என்கிற அந்த மனக்குமுறலையும் வேதனையும் தெரிவித்தனர். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபா 9வது அத்தியாயமான தௌபாவில் இதை பற்றி தெளிவுபடுத்திவிட்டான். படை மதீனாவிலிருந்து தபூக்கை நோக்கி பயணிக்க நபி அவர்களால் உத்தரவிடப்படுகிறது. இப்போரில் கலந்து கொள்வதை பற்றியும் இப்போருக்கு உதவி செய்வதை பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் அல்லாஹ்வுடைய வசனத்தை கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டினார்கள். இப்போருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 900 ஒட்டகமும் 100 குதிரைகளும் மற்ற சஹாபாக்களும் தங்களுடைய சக்திக்குட்பட்டு அனைத்தையும் வழங்கி தயாரானார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜப் மாதம் வியாழக்கிழமை மதீனாவிலிருந்து படை தபூக்கை நோக்கி புறப்பட ஆயத்தமானது. இப்போரில் அனைத்து சஹாபாக்களும் கலந்து கொள்ள நபி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய எதிர்பார்த்த அனைத்து சஹாபாக்களும் கலந்து கொள்ள நபி அவர்கள் அதிகம் எதிர்பார்த்திருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களையும் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். இப்போரில் இன்னார் வந்தார் என்கிற தகவலை நபி அவர்களுக்கு சஹாபாக்கள் கொண்டு சேர்த்த வண்ணம் இருந்தனர். இன்னார் வரவில்லை என்கிற தகவலையும் சேர்த்தனர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராதவர்களை பற்றி என்னிடம் சொல்லாதீர்கள் என மறுத்துவிட்டார்கள். காரணம், நபி அவர்களின் மிக அழகிய நேசரான ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அச்சமயம் அங்கு இல்லை. அந்த கூட்டத்தில் அவர் இல்லாத போதே கண்டு நபி அவர்கள் மிகவும் கவலையடைந்தவர்களாகவும் மிகவும் வேதனைப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். எப்படியேனும் அபூதர் வந்துவிட வேண்டும் என்று நபி அவர்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தனர். படை புறப்பட்டு மதீனாவிலிருந்து தபூக் நோக்கி புறப்பட தயாரானது. புறப்பட்டும் விட்டது. நபி அவர்கள் பாதையை பார்த்த வண்ணமே சென்று கொண்டார்கள். எப்படியேனும் அபூதர் வந்து விடுவார் என்று நபி அவர்கள் அதிகம் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தனர். படை மெல்ல மெல்ல நகர்ந்து செல்லலாயினது. சஹாபாக்கள் அபூதர் வரவில்லை என்கிற தகவலையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் வராதவர்களை பற்றி என்னிடம் கூறாதீர்கள் என மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அச்சமயத்தில் நபி அவர்கள் யாரையோ எதிர்பார்த்த வண்ணம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். வெகு தூரம் வரை எவரையும் காணவில்லை. இருப்பினும் யாரோ ஒருவர் களைப்புற்று நடந்து வருவதை போன்று தோன்றியது. உடனே நபி அவர்கள் சென்று கொண்டிருந்த படையை அப்படியே நிறுத்தி சஹாபாக்கள் சிலரை அனுப்பி அவரை யார் என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினார்கள். சஹாபாக்கள் ஒரு சிலர் சென்று யார் என்று பார்க்கிறார்கள். ஒரு மெலிந்த ஒட்டகம் அல்லது பலகீனமான ஒட்டகத்தை பிடித்த வண்ணம் பயணத்திற்கு செல்லக்கூடிய அந்த பொதிகளை தன்னுடைய முதுகில் சுமந்தவர்களாக ஒரு மனிதர் களைப்புற்று
மிகவும் பலகீனமான முறையில் நடந்து வருகிறார். நபி அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், அது அபூதராக இருக்கட்டும், அது அபூதராக இருக்கட்டும், அது அபூதராக இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஏனெனில் நபி அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிகம் எதிர்பார்த்தவர்களாகவும் இருந்தார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகில் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். அனைத்து சஹாபாக்களும் அதை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கவலைக்குள்ளானது இந்த அபூதர் அலி அவர்கள் கலந்து கொள்ளாததை எண்ணித்தான். அதாவது தபூக் யுத்தத்தில் நமக்கு அதிகம் படிப்பினைகள் இருந்தாலும் இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை நாம் இந்த வீடியோவின் மூலியமாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது என்னவெனில், அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னிடம் வாகனம் இல்லாத போதும் சிரமமான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த மார்க்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பயணப்பட்டு வந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல் நாமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தின் உழைப்பிற்காகவும் நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்தவர்களாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்தியும் பெறக்கூடியவர்களாகவும் இருப்போம் என்று இந்த படிப்பினையை நான் உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலிஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.